welcome on to this channel 12th standard and this video is for you 12th standard physics volume 1 third chapter magnesium and magnetic effect of electric current அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த யூனிட்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு 3 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வரைக்கும் 3 மார்க்லையும் கேட்கல, 5 மார்க்லையும் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 4 இயர்ஸ் கொஷின்ல. பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் அண்ட் ஈஸியஸ்டான கொஷினும் கூட. ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அதே மாதிரி பயோட் சாவட்லாம் வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது, அதாவது இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயர் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் சர்க்குலர் காயில் மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இதில் உள்ள 3 மார்க் கொஷின் இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்துடலாமா? மேக்னெட், இது பேஜ் நம்பர் 162 உங்களுடைய பேஜில் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு புக்கில் என்ன கொஷின் இருக்கும், புக் பேக் கொஷினில் இது ஒரு கொஷின், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் ஒயர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா அப்படின்னு இருக்கும். அண்ட் நம்மளால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த யூனிட்ல என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பாயிண்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயமே. ஸோ அந்த கட்டத்தில் முதல்ல நம்ம பயோட் சாவட் லா பற்றி கண்டுபிடிச்சோம், அதுவும் அது இன்ஃபைனிட்லி லாங் ஸ்ட்ரைட் ஒயர். அதே மாதிரி தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். விச் மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் ஒயர். ஸோ கரண்ட் கேரிங் ஒயர் அப்படின்னாலே கண்டக்டர்னு சொல்லுவோம். கண்டக்டர்னால் கரண்ட்டை கடத்துகிற ஒரு பொருள். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, கரண்ட்டு அதில் போயிட்டு இருக்குது ஆஃப் இன்ஃபைனைட் லென்த். அதோடைய அளவு என்ன சொல்லிட்டாங்க, இன்ஃபைனைட், எக்கச்சக்கம், எவ்வளோ தூரம் தெரியாது. ஏன்னா நான் ஒரு லென்த்தில் அந்த பொருளை எடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ஒரு அளவில் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ எந்த அளவுனாலும் இருக்கலாம். இப்போ மொத்தமாக ஏதோ இன்ஃபைனைட்டில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் டு கேல்குலேட் வித் தட் ஃபார்முலா. அப்படிங்கிறனால நம்ம இன்ஃபைனைட் லென்த் எடுத்திருக்கோம் யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டர்லாம். ஸோ இப்போ எதில் இந்த ஆம்பியர் சர்க்யூட்டர்லாம் சரி, ஒயர் சரி, இன்ஃபைனைட் லென்த் சரி, என்ன இதெல்லாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒயரில் மூலியமாக, அந்த ஒயரில் ஓடுற கரண்ட்டு மூலியமாக நம்மளுக்கு உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கண்டக்டர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதில் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சுற்றி அதில் மூவ் ஆகிற சார்ஜஸ் மூலயமா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகும். எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டில் ஒரு ரூம் எடுத்துக்கலாம். அந்த ரூமில் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளோஸ் ஆன ரூமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஊதுபத்தியில் தீ பொருத்தி வச்சுருக்கோம். ஸோ அது என்ன ஆகுனா உருக ஆரம்பிக்கும். அப்படி உருகும்போது அதோடய புகை எல்லாமே ஃபுல்லாக அடைச்சிருக்கனால அந்த ரூம் முழுக்க சுற்றி வரும். அதே மாதிரி தான் ஒரு கரண்ட்டு இங்கே இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல தீ வந்து விறகுல வைக்கிறீங்க, அந்த விறகு வந்து கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. அதில் தீ கொளுத்தி விடுற அந்த தீ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட். அப்படி இருக்கும்போது அது மூலிமா அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு அதோட வெளிச்சமும் வரும், அதே மாதிரி புகையும் வரும். அந்த வெளிச்சமும் புகையும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எப்படி ஒரு ரூமில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது அந்த ரூமை ஃபுல்லாக அடைச்சிருந்தா ஒரு அது மூலியமா அதுலேருந்து ஒரு நறுமணம் வந்தாலும் அதில் நம்மளுக்கு புகை வந்து ஃபுல் இடத்துக்கும் போகுது. அதுதான் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அது மூலிமா வர்ற அந்த ரூம் முழுக்க அந்த ஒரே புகை தான், அது ஒரே ஸ்மெல் தான் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடம், நம்ம எந்த ஒரு ஒயரை சுற்றி எடுத்தாலும் அதில் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், விச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்னா சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்போ அந்த தியரிக்குள்ளே போயிடலாம். கன்சிடர் அ ஸ்ட்ரைட் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த். ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர், அதோடைய லென்த் வந்து இன்ஃபைனைட், கேரிங் கரண்ட் ஐ அப்படிங்கிற கரண்ட் என்ன ஆகிருக்கு அதில் போயிட்டுருக்கு. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து நம்ம டயக்ராமில் காமிச்சிருக்கோம். சின்ஸ் த ஒயர் இஸ் ஜியோமெட்ரிக்கலி சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். ஒயர் வந்து 3Dயில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் இஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்குது. வி கன்ஸ்ட்ரக்ட் அன் ஆம்பியரியன் லூப் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்குலர் ஷேப். நம்ம ஒரு ஆம்பியரியன் லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுவும் அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அதுவும் எந்த சென்டர் ஆஃப் த கண்டக்டர்லேருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதையும் நம்ம டயக்ராமில் காமிச்சிட்டோம். இப்போ இந்த டயக்ராம் மூலிமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் கரண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐ அப்படிங்கிற கரண்ட் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா போயிட்டுருக்கு. சென்டர் ஆஃப் த கண்டக்டரில் இருந்து எனக்கு
சி அப்படிங்கிற சாரி ஆர் கரெக்டாக எஸ் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஆம்பீரியன் லூப் இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா ஆம்பீரியன் லூப். இது ஒரு சிமெட்ரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிபி வெக்டார். எதுக்காக டிபி வெக்டார்? டி அப்படின்னாலே ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஏன் இங்கே டிபி வெக்டார்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுனால இங்கே டிபி வெக்டார் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதை லைனாக எடுத்துக்கிறேன். இந்த இதை நான் டிஎல் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வெக்டாரில் புக்கில் வந்து என் கேப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த டயக்ராம். இந்த டயக்ராமில் நான் என்ன சொல்கிறேன், கண்டக்டர் ஒன்று இருக்குது, இன்ஃபைனைட் லென்த்து, அதில் கரண்ட் போயிட்டு இருக்குது, அதை சுற்றி ஒரு ஆம்பெரியன் லூப் எடுக்கிறேன். அந்த ஒயர் வந்து சிமெட்ரிக்கலான ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். முடிஞ்சுதா? இந்த தியரி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் நம்ம சொல்ல வரணும். ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ் லூப் லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூ நாட் ஐ அப்படிங்கும்போது மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மியாபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பஞ்சுலேயும் தண்ணி ஊற்றுறீங்க, செங்கல்லையும் தண்ணி ஊற்றுறீங்க. பட் பஞ்சு என்ன பண்ணிடும், தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கிடும். ஏன்னா அதோட திறன் தண்ணியை தக்க வச்சுக்கிறது. அதே மாதிரி செங்கல்லை ஊற்றினாலும் அது தக்க வச்சுக்கிடுமே தவிர ஓரளவு தான் அந்த தண்ணியை உறிஞ்சு வச்சுருக்கும். அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருள் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை தக்க வச்சுக்கிடுதோ அதோட திறனை பெர்மியாபிலிட்டி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இது அதனால தான் இங்கே இருக்குது. ஐ அப்படிங்கிறது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். அண்ட் டிஎல் அப்படிங்கிறது நான் சொன்ன தெரியுமா, அந்த சர்க்கிளில் ஒரு குட்டி லைனை எடுத்துக்கிறோம், அந்த லைன் எலிமெண்ட்டை டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படிங்கிறது அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் வேர் டிஎல் இஸ் அ லைன் செக்மெண்ட் அலாங் தி ஆம்பியர் லூப். அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஆம்பியர் லூப்ல அந்த ஆம்பியர் லூப் மேலேயே நம்ம எடுத்திருக்கனால இது என்னன்னு சொல்கிறாங்க, டிஎல் அப்படிங்கிறது லைன் எலிமெண்ட், அது ஆம்பியர் லூப்பில் இருக்குது. இப்போ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் லூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சன்ட் அதாவது இது ஒரு சர்க்குலர் லூப். அந்த சர்க்குலர் லூப்பை ஏதோ ஒரு லைன் டச் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்மளுக்கு இந்த நம்ம எடுத்திருக்க லைன் எலிமெண்ட் எப்படி ஒரு டேஞ்சன்ட் மாதிரி அப்படிங்கிற காரணத்தினால இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிஎல் வந்து டேஞ்சன்ட் டு த சர்க்குலர் லூப் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இருக்குல்ல நம்மளுக்கு ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் இருக்குல்ல அது வந்து க்ளோஸ்டு லூப்னு சொன்னாங்க. க்ளோஸ் லூப்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த முழுக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இருக்குது. ஸோ டாட் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிடிஎல் காஸ் தீட்டா. நம்மளுடைய வெக்டார்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எதனால வெக்டார்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா தீட்டா வச்சு எடுக்கிறனால. ஸோ இதை எழுதிக்கிடுவேன். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், hence the angle between magnetic field vector B அப்படிங்கிறது magnetic field vector, line element அப்படிங்கிறது DL அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0. இது ரெண்டுத்துக்கும் ஆன ஆங்கிள் ஏன் 0 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய கிளாஸ் ரைட். இந்த கிளாஸில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முழுக்க இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது கிளாஸில் இருந்து. அப்போ இது நம்மளுடைய கண்டக்டர். இந்த கண்டக்டரில் போகிற காற்று கரண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சுற்றி இருக்கிறது வந்து தண்ணி. அந்த தண்ணி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸ் வாட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த தண்ணி அப்படிங்கிறது உள்ளே சுற்றி அப்படி அந்த கிளாஸுக்குள்ளேயே தான் என்ன இருக்கும் அப்படின்னா சுற்றிட்டே இருக்கும் ரைட். ஸோ அதே தான் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா சுற்றி இருக்கும். இதனால இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சொல்லியிருப்போம். விச் இஸ் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி இதில் லைன் எலிமெண்ட் இந்த சர்க்குலர் லூப்பில் லைன் எலிமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா இதுவும் அதுவும் பேரலாக தான் இருக்குது, விச் இஸ் 0. அப்போது ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் புரியல அப்படின்னா விடுங்க. இது வந்து ஏன் இப்படி கோணலாம் அந்த சைடு தள்ளி இருக்கு அப்படின்னா அதாவது இது இப்படி சுற்றிட்டே வருதுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நான் ஒரு லைன் எலிமெண்ட்டாக இது ரெண்டு பேரல். இப்போ இங்கே அது இப்படி வரும்போது இது ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா விச் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டார் வந்து உங்களுக்கு பேரலாக இருக்கும்போது அது 0 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தீட்டா விச் இஸ் 0. காஸ் 0 என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 0 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐ அப்படிங்கிறது கரண்ட்டு, அது வந்து ஆம்பியர் லூப்பு என்க்ளோஸ் பண்ணப்பட்ட கரண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டியூ டு சிமெட்ரி. ஸோ இப்போ சிமெட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளை பாதியாக பிரித்தோம் அப்படின்னா இந்த சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போ ஒரு கண்டக்டர் சென்டரில் இருக்குது அப்படின்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒருவேளை இப்போ இந்த கண்டக்டர் இருக்குது, நான் இந்த இடத்துல சின்ன டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல பெரிய டிஸ்டன்ஸ், இப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அது சிமெட்ரிக் இல்லை, அன்சிமெட்ரிக். இதுதான் இங்கே வார்த்தை. இப்போ சிமெட்ரிக் காரணத்தினால இப்போ ஒரு ரூம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த ரூம் முழுக்க அந்த பத்தியோட ஸ்மெல் வந்து என்ன இருக்குது. அப்போ அந்த ஒரு ரூம் முழுக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ரூமும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தான் சிமெட்ரிக் காரணத்தினால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட்னா அளவு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய இது வந்து யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே மாதிரி பரவுதில்ல காற்றுல நறுமணம். அதே மாதிரி ஒரே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ சிமெட்ரிக்காக தான் வரையணும், தப்பு விட்டுறாதீங்க டயக்ராமில். சரியா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து அது யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டேன். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக இப்போ சொல்கிறேன், யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன பண்ண வரேன்னா சொல்ல வரேன். அது எப்படி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது வந்து இந்த வாட்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக இப்போ இதோட பெரிய கிளாஸில் எடுத்தாலும் அந்த கிளாஸை ஃபுல்லாக இந்த வாட்டர் என்ன ஆகிருக்கும், ஃபுல்லாகி தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக கிளாஸ் எடுத்தாலும் அது என்ன தான் இருக்கும், தண்ணி வந்து ஃபில்லாகி அப்படி அந்த கிளாஸை ஒட்டி தான் இருக்கும். அப்போ நான் எந்த ஒரு கண்டக்டர்லேயும் ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்தாலும் இந்த இடத்துல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான் இதோட பெருசாக எடுத்தாலும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இப்போ ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, இந்த ரூமில் ஊதுபத்தி இந்த இடத்துல இருக்குது, இப்போ இந்த இடத்துல எடுத்தேன்னா பரவி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அப்போ அந்த ஒரு நறுமணம் தான் ஃபுல் இடத்துலையும் பரவி இருக்குது. அப்போ யூனிஃபார்ம் அப்படின்னா இங்கே கான்ஸ்டன்ட்னு சொல்ல வரேன், ஒரே மாதிரி பரவி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும், இது டிஎல் வந்து மட்டும் வேரி ஆகும். ஏன்னா இங்கே உள்ள டிஎல் மாதிரி இந்த டிஎல் இருக்காது, இந்த டிஎல் வந்து என்ன ஆயிரும், பெருசாயிரும். அப்போது எனக்கு எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், இப்போ லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். லென்த்தை மட்டும் இன்டிகிரேஷனில் வச்சுக்கலாம். இன்டிகிரேஷன் எதுக்கு, மொத்தம் இதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ ஒரு வீட்டில் ஒரு டைல்ஸ் வந்து வாங்க போகிறீங்க, அப்போ ஒரு டைல்ஸ் உடைய அளவு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை டைல்ஸ் அந்த வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவை அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நம்ம இன்டிகிரேஷன் பயன்படுத்தலாம். இப்போ பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துக்கலாம். இன்டிகிரேஷனில் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போது சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, இந்த ஆள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுறாங்க, இவங்க அப்படி தான் அதே இடத்துல தான் சுற்றி வராங்க. அதே மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்குது. ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு லூப், க்ளோஸ் லூப் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அதே இடத்துல வந்து திரும்ப வந்து நிற்கிறது தான் க்ளோஸ் லூப். இதில் ஏதாவது ஓப்பன் ஆகியிருக்கா, ஏதோ வழி திடீர்னு இப்படி போயிட்டு திடீர்னு இங்கே வந்துட்டான், இதுதான் ஓப்பன் லூப். பட் இது க்ளோஸ் ஆன ஒரு முழு வட்டப்பாதை. அப்போ இது க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் அதே இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிறனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கப்போ 2πr அப்படின்னு சொல்லுவாங்க. 2πr. அப்போ இங்கேயும் என்ன இருக்குது, ரேடியஸ் தான் மாறுது. ரேடியஸ் மீன்ஸ் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிறப்போ இதுலேருந்து இதில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் மாறும். எப்படி டிஎல் மாறும்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் இந்த ஆரும் என்ன ஆகும் அப்படின்னா மாறும், நான் எடுத்துருக்கிற ஆம்பியர் லூப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் 2πr அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னோடய க்ளோஸ் லூப்பில் 0ல் ஸ்டார்ட் ஆகி என்னோட இது என்ன ஆகும், 2πr. ஃபஸ்ட்டு 0ல் தான் இருக்குது, அதுக்கு அடுத்து இதோட சுற்றளவு அப்படிங்கிறது மொத்தமாக 2πr அப்படின்னு என்ன இருக்குது வந்திருக்கு. மொத்த சுற்றளவு 0லேருந்து 2πr, அவ்வளோதான். அதுக்கடுத்து dl இஸ் ஈக்குவல் டு μ0I அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இன்டிகிரேட் பண்ணுறது ஈஸி தான். டிஎல்னு இருந்ததுன்னா எல்லுன்னு அப்படி தூக்கி போட்டுருங்க. சரியா? இப்போ எல் இதை இன்டிகிரேட் பண்ணால் இதோடைய அப்பர் லிமிட் வந்து 2πr அண்ட் லோயர் லிமிட் வந்து 0. அண்ட் இங்கே பி இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கே μ0I அப்படிங்கிறது இருக்குது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட்டுங்கிறது 2πr மைனஸ் லோயர் லிமிட் இஸ் ஈக்குவல் டு μ0I. இப்போது இங்கே பி அப்படிங்கிறது தான் தேவை, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடில் வருமா, அப்போ μ0I/2πr.
அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெக்டார் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஏன்னா இதில் போகிற கரண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அளவும் உண்டு திசையும் உண்டு அப்படிங்கிறனால பி வெக்டார் டிபி கிடையாது. பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I/2 pi r. இங்கே வெக்டார் போட்டனால இங்கே யூனிட் வெக்டார் n கேப் அப்படிங்க போகிறோம், விச் இஸ் அலாங் த டேஞ்சன்ட் டு தி ஆம்பியரின் லூப். அதையும் நம்ம புக்கில் n கேப்புக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பயோட் சாவர்ட் லா மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது 2πa அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோம். இது ரெண்டும் சேம் தான். இதில் ஒன்று மட்டும் மாறும், இங்கே ஏ இருக்கும், இங்கே ஆர் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இன்ஃபைனைட் ஒயர்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ அப்படின்னு எடுத்துகிட்டு போகும் பாயிண்ட்டுக்கு. இங்கே வந்து நம்மளோட சர்க்குலர் லூப்லேருந்து இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆர். அதனால அது என்ன இருக்கும், உங்கள் ஆர் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஈஸியாக முடிச்சிருங்க. இங்கே மறக்கக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ்டு லூப்புக்கு முன்னாடி காஸ் தீட்டா அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கணும். அப்போ தான் என்னோட வெக்டார் போயிருக்கும். வெக்டார் போயிடுச்சு அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விஷயம், பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் சிமெட்ரி காரணத்தினால. நாலாவது சர்க்கம்ஃபரன்ஸ். அஞ்சாவது நான் வெக்டார் ஃபார்மேட்டில் எழுதுறேன். அவ்வளோதான். இந்த கொஷின் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது ஒரு கதை மாதிரி தான். நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, அந்த ஒரு கிளாஸ் முழுக்க உங்களுக்கு தண்ணி இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஊதுபத்தி ஒரு ரூமில் ஃபுல்லாக எப்படி பரவுது, இவ்வளோ தான் இந்த கொஷின். அண்ட் ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆன 2 மார்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.